டைரக்டர் ஷங்கர் மாதிரியே ஏஆர் முருகதாஸ்க்கும் வயசாயிடுச்சு. அவரு அவுட்டேட் ஆகிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியாலலாம் ரைட் அப்ஸ். ஒரு பக்கம் பார்த்தா விஜய், ரஜினி அண்ட் சல்மான் கான் யாருகிட்ட போனாலும் அல்டிமேட் டிசாஸ்டர். கஜினி, துப்பாக்கி, கத்தின்னு தமிழ் சினிமாவோட ஆல் டைம் கிளாசிக் கமர்ஷியல் மூவிஸ குடுத்த ஏஆர் முருகதாஸ்க்கு இப்போ என்னதான் ஆச்சு? ஒரு காலத்துல நான் படம் எடுத்தாலே அது ஹிட் தான்டா. அதுவும் சின்ன ஹீரோஸ் எல்லாம் வச்சு இல்ல. எடுத்தா பெரிய படமா பெரிய ஹீரோஸ வச்சு தான் எடுப்பேன். பந்தயமும் அடிப்பேன்னு தமிழ் சினிமாவோட தரமான கமர்ஷியல் டைரக்டரா இருந்தவர் தான் நம்ம ஏஆர் முருகதாஸ். ஆனா, இப்ப கொஞ்சம் வருஷமா அவர் என்ன பண்ணாலும் சரியாவே போக மாட்டேன்து. இவ்ளோ ஏன் 2, 3 படங்களோட ஃபெயிலியருக்கு அப்புறமா காணாமலே போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். நம்ம லெஜெண்டரி டைரக்டர் ஷங்கர் எப்படி டைரக்ஷன்ல மாஸ் காட்டி ரைட்டிங்ல கோட்ட விட்டாரோ, அதே பிரச்சனை தான் ஏஆர் முருகதாஸும் இப்ப மாட்டிக்கிட்டாரோ என்னவோ. தமிழ் சினிமாவோட பீக் ஆக்டர்ஸான விஜய், அஜித், சூர்யாலாம் அவங்க கெரியரோட பீக் படமா குடுத்த ஏஆர் முருகதாஸோட இந்த மோசமான டவுன்ஃபால் ஃபேஸ்க்கு என்னலாம் காரணம் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஏஆர் முருகதாஸ் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் முருகதாஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தப்போல இருந்தே நிறைய ஸ்கெட்ச் டிராமா, மிமிக்ரி டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் ஆனந்த விகடன் பத்திரிகையில அவர் பண்ண சிறுகதைகளை பிரிண்ட் பண்ணி ரெகக்னிஷன் கிடைச்சதும் அவரோட காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சென்னையில இருக்க எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அவருக்கு அங்க சீட் கிடைக்காம போனதும் கொஞ்சம் வருஷம் சென்னையிலேயே தங்கி நிறைய சான்ஸ் கேட்டு அலைஞ்சிருந்திருக்காரு. 1993ல வந்த மதுரை மீனாட்சிங்கிற படத்துல அசிஸ்டன்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இப்படிதான் தமிழ் சினிமால அவர் முதல் கால் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1997ல பிரவீன் காந்தி டிரெக்ஷன்ல வந்த ரட்சகன் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு நம்ம ஏஆர் முருகதாஸ். ரட்சகனை தொடர்ந்து கலுசு குண்டும்ரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவிலையும் அசிஸ்டன்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் அப்படியே நம்ம எஸ்.ஜே. சூர்யா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சு நம்ம எஸ்.ஜே. சூர்யா அண்ட் விஜயோட காம்போல 2000ல வந்த குஷி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ எஸ்.ஜே. சூர்யா கிட்ட அவரோட ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்கிரிப்ட பத்தி சொல்லியிருந்திருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவும் கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி வாலி படத்தோட ப்ரொடியூசர் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி கிட்ட நரேஷன் பண்ண சான்ஸ் வாங்கியும் கொடுத்திருந்திருக்காரு. எஸ்.எஸ். சக்கரவர்த்தி கிட்ட ஏஆர் முருகதாஸ் நரேட் பண்ணதும் கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அஜித் குமார் கிட்ட பிச் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம அஜித் குமாரும் ஓகே சொல்ல 2000ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2001 பொங்கலுக்கு படமும் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் சக்சஸும் ஆகுது. தீனா படம் அஜித் சாரோட கெரியர்ல எவ்வளவு முக்கியமான படம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா தலங்கிற பேரை நம்ம ஏகேக்கு வாங்கி கொடுத்ததே இந்த ஒரு படம் தான். இப்படி ஏஆர் முருகதாஸ் டைரக்டரா டெபியூட் பண்ண ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஒரு பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்து மொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்சாரு. தீனாவோட பயங்கரமான சக்சஸ கொஞ்சம் கூட தலைக்கேத்திக்காம உடனடியா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்குன்னே ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி அவர்கிட்டயும் பிச் பண்ணாரு நம்ம ஏஆர் முருகதாஸ். தீனா படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்னால நம்ம கேப்டனும் உடனடியா கதையை கேட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காரு. அப்படி உருவானதுதான் ரமணா. 2001ல தீனா படம் மூலியமா ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுத்துட்டு திரும்ப அடுத்த வருஷமே 2002ல ரமணாவோட சக்சஸ் மூலியமா ஏஆர் முருகதாஸ் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மனசுல தன்னை ஒரு தரமான டைரக்டர் அப்படிங்கிற எண்ணத்தை பதிய வச்சாருங்க. தீனா அண்ட் ரமணாக்கு அப்புறமா உடனடியா அவரோட 3வது படத்துக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. வரதன்கிற டைட்டில்ல விக்ரம வச்சு ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்றாரு. ஆனா ஏதோ சில காரணங்கள்னால அந்த படம் அப்படியே டிராப் ஆகுது. அதுக்கப்புறம் அஜித் சார் கூட திரும்பவும் இணைஞ்சு மிரட்டல்ங்கிற டைட்டில்ல படம் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுவும் 2 டேஸ்லயே இந்த ஷூட்டிங் வந்து டிராப் ஆகுது. அப்புறம் அந்த மிரட்டல் ஸ்கிரிப்ட் மாதவன், விக்ரம் நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட நரேட் பண்றாரு. ஆனா யாருக்கும் செட் ஆகாம கடைசியா அது சூர்யா கிட்ட வருது. சூர்யாக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சு போய் ஏஆர் முருகதாஸ் கூட கை கோக்குறாரு. அப்புறம் அது கஜினியா உருவாகுது. 2004ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2005 செப்டம்பர் 29ல கஜினி படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் பேன் இண்டியன் ஹிட்டும் ஆகுதுங்க. அதோட மட்டும் இல்லாம சூர்யாவை ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராவும் மாத்துது. அண்ட் தெலுங்குல சூர்யாவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டையே இந்த படம் ஓபன் பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படம் மூலியமா ஏஆர் முருகதாஸோட பேரும் இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிய வருது. கஜினி படம் ஒரு பேன் இண்டியன் ஹிட் ஆனதோ கொஞ்சம் கொஞ்சமா ஏஆர் முருகதாஸ் ஒரு பேன் இண்டியன் டைரக்டரா மாற ஸ்டார்ட் ஆகுறாரு. கஜினி முடிச்ச கையோட தெலுங்குல சிரஞ்சீவிய ஹீரோவா வச்சு ஸ்டாலின்ங்கிற படத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் 2006ல படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் சக்சஸ் ஆகுதுங்க. இவ்ளோ ஏங்க இப்ப வரைக்கும் சிரஞ்சீவியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஸ்டாலின் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்டாலின் முடிச்சதுமே அப்படியே பாலிவுட் போறாரு ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் கஜினியோட ரீமேக்கா ஹிந்தில பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அமீர் கான் கிட்ட நரேஷன் பண்றாரு. அமீர் கான் ஆரம்பத்துல இல்ல நான் இந்த ரீமேக் படம்லாம் பண்றது இல்ல அப்படின்னு நோ சொல்லிட்டாரு. ஆனா சூர்யா அமீர் கான் கிட்ட நீங்க பண்ணாதான் நல்லா இருக்கும்னு எடுத்து சொல்ல உடனே அமீர் கானும் ஒத்துக்கிட்டாரு. அமீர் கானுக்கு கிளைமாக்ஸ்ல விருப்பம் இல்ல அப்படின்றதுனால அதை அவரே சேஞ்ச் பண்ணி எழுதியிருந்திருக்காரு. அந்த சேஞ்சஸ் தான் கஜினியோ ஒரிஜினல் வெர்ஷனை விட நல்லாவே ஓட வச்சிருக்கு. 2007ல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி கிறிஸ்மஸ் 2008க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆமீர் கானுக்கு கஜினி படம் ஒரு பயங்கரமான ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம 100
கோடி ரூபாய் கலெக்ஷன் வந்து இந்த படம் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் இருக்கு. பாலிவுட்டோட ஃபர்ஸ்ட் 100 கோர்ஸ் மூவியா இந்த படம் மாறுதுங்க. இந்த கஜினி படத்துக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் கூட வொர்க் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் சினிமால இருக்க எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸும் ஆசைப்படுறாங்க. ஆனா ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் சூர்யா கூட ஒரு சயின்டிபிக் ஜானர் மூவிக்கு கை கோக்குறாரு. அதே நேரத்துல புரொடக்ஷன் ஹவுஸையும் ஸ்டார்ட் பண்றாரு. சயின்டிபிக் மூவியா சூர்யாவோட ஆக்டிங்ல 7ஆம் அறிவு படம் உருவாகுது. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் புரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் படமா அவரோட அசிஸ்டன்ட் எம் சரவணனுக்கு டெபியூட் மூவியா எங்கேயும் எப்போதும் படமும் உருவாகுது. எங்கேயும் எப்போதும் 2011 செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸும் ஆகுது. அண்ட் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடியூசராகவும் ஜெயிக்கிறாரு. அடுத்த ஒரு மாசத்திலேயே, அதாவது கரெக்டா 2011 தீபாவளிக்கு 7ஆம் அறிவு படம் விஜயோட வேலாயுதம் கூட கிளாஷா ரிலீஸ் ஆகுதுங்க. கஜினி படத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறமா இந்த 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இணைஞ்சதுனாலயோ என்னவோ 7ஆம் அறிவு படத்துக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. படமும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் 7ஆம் அறிவு வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா தான் சூர்யா அண்ட் ஏஆர் முருகதாஸுக்கும் அமைஞ்சது. 7ஆம் அறிவு முடிச்ச கையோட ஸ்லீப்பர் செல்ஸ் அண்ட் ஆர்மி கான்செப்ட்ல ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். சூர்யா கிட்டயும் அந்த ஸ்கிரிப்ட நரேட் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா 7ஆம் அறிவு ஷூட்டிங் அப்போ 2 பேருக்கும் சின்ன மனஸ்தாபங்கள் இருந்ததுனால சூர்யா அந்த ஸ்கிரிப்ட ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் ஏஆர் முருகதாஸ் அப்படியே ஃபிளைட் ஏறி நம்ம பாலிவுட்ல இருக்க அக்ஷய் குமார் கிட்ட இதே கதைய சொல்லி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்து நம்ம தளபதி விஜய் மணிரத்னம் கூட சேர்ந்து பொன்னியின் செல்வன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்திருக்கு. அந்த பிளான் அப்படியே டிராப் ஆனதும் ஏஆர் முருகதாஸ் கிட்ட கதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அப்ப அக்ஷய் குமாரை அப்படியே ஹோல்ட்ல வச்சுட்டு விஜய் கிட்ட அதே ஸ்கிரிப்ட நரேட் பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜயும் கதையை கேட்டுட்டு உடனே ஓகே சொல்லியிருக்காரு. ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி 2012 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் துப்பாக்கி. வேட்டைக்காரன், சுறா, வேலாயுதம்னு ஒரு ஆவரேஜான படங்களாவே வந்துட்டு இருந்த டைம்ல நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு கெரியர் பிரேக் த்ரூ கொடுத்த படம் இந்த துப்பாக்கினே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்னால ஏஆர் முருகதாஸும் ஒரு லெஜெண்டரி டைரக்டர் ஸ்டேட்டஸ்க்கு மாறுறாரு. துப்பாக்கிக்கு அப்புறமா அக்ஷய் குமாரை வச்சு பாலிவுட்ல துப்பாக்கியை ரீமேக் பண்ணி ஹாலிடே அ சோல்ஜர் இஸ் நெவர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு 2014ல ரிலீஸ் ஆகுது இந்த படம். தமிழ்லயே பயங்கரமான ஹிட். அப்போ பாலிவுட்ல சொல்லவா வேணும், அங்கேயும் பயங்கரமான ஒரு சக்சஸ் கொடுக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் தளபதி விஜய் கூட இணைஞ்சு கத்தி படம் பண்றாரு ஏஆர் முருகதாஸ். கத்திக்கு துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா இந்த காம்போல இணையறதுனால ஆரம்பத்துல இருந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. அதனாலயும் என்னவோ இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா 2014 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. துப்பாக்கி அளவுக்கே ஒரு பயங்கரமான ஹிட்டும் ஆகுது. என் தளபதி விஜய் ஏஆர் முருகதாஸ் பேக் டு பேக் பிளாக் பஸ்டரா கத்தி படம் மூலியமா வந்து அமையுது. சொல்ல போனா ஏஆர் முருகதாஸோட கடைசி பிளாக் பஸ்டர் மூவியாவும் இந்த கத்தி படம் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கத்தி படத்தோட ஏஆர் முருகதாஸுக்கு அவரோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கத்தி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் திரும்ப பாலிவுட்க்கு போய் சம்மந்தமே இல்லாம 2011ல சாந்தகுமாரோட டிரெக்ஷன்ல வந்த அருள்நிதியோட ஆக்டிங்ல வந்து இந்த மௌனகுரு படத்தை சோனாக்ஷி சின்ஹா, கொங்கனா சென் சர்மா இவங்களை வச்சு அகிரான்னு 2016ல படத்தை ரிலீஸ் பண்றாங்க. படம் மொரட்டு டிசாஸ்டர் ஆகுது. ஹிந்தி படம்னாலயோ என்னவோ அதோட ஃபெயிலியர்னால ஏஆர் முருகதாஸ்க்கு நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளவா இம்பாக்டும் இல்ல. ஏன்னா இப்படி ஒரு படம் வந்ததே பெருசா இங்க யாருக்குமே தெரியாது. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹீரோ வச்சு நம்ம படம் பண்ணா மட்டும்தான் அது பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுக்க முடியும்னு மகேஷ் பாபுவை ஹீரோவாவும் எஸ் ஜே சூர்யாவை வில்லனாவும் வச்சு ஸ்பைடர்ங்கிற ஒரு பைலிங்குவல் மூவியா டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு ஏஆர் முருகதாஸ். அண்ட் இந்த படம் மூலியமா தமிழ் சினிமால என்டர் ஆகுறாரு நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. 2017ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்பைடர் படம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலயோ என்னவோ தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுலயுமே ஒரு மொரட்டு டிசாஸ்டர் ஆகுது. ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்பைடர்ல என்னன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ் ஜே சூர்யாவோட ஒரு சைக்கிக் பெர்ஃபார்மன்ஸை நம்மளால இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது மட்டும் தானே தவிர படம் என்னவோ ரொம்ப ஆவரேஜா தான் இருந்திருக்கு. படம் தமிழ் சினிமா ஃபிளேவர்லயும் இல்ல, தெலுங்கு சினிமா ஃபிளேவர்லயும் இல்லன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி பேக் டு பேக் ஃபெயிலியருக்கு அப்புறமா கண்டிப்பா ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல ஏஆர் முருகதாஸ் அவரோட லக்கி சாமான தளபதி கூட சேர்ந்து உடனடியா சர்க்கார் படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. 2018 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்னதான் பயங்கரமான கலெக்ஷன் பண்ணி ரெக்கார்ட்லாம் பண்ணாலும் சுத்தமா ஏஆர் முருகதாஸ் ஸ்டாண்டர்டுக்கே அந்த படம் இல்லன்னு, ஒரு ஆவரேஜான படம் தானும் நம்ம ஆடியன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எது பண்ணாலும் சரியா வரலன்னு கொஞ்சம் மாசங்கள் எந்த ப்ராஜெக்டும் ஒர்க் பண்ணாம ப்ரொடக்ஷன்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஏஆர் முருகதாஸ். அப்புறம் 2019 ஜான்வரியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சைட்ல இருந்து ஏஆர் முருகதாஸ் கிட்ட ஒரு படம் பண்ணி தர சொல்லி கேக்குறாங்க. உடனடியா ஒரே மாசத்துல ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். அப்படி உடனே உருவாகி 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் தர்பார். அவசர அவசரமா ஒரு படம் பண்ணா எப்படி தப்பு தப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் தர்பார். தர்பார் படத்தோட ஃபெயிலியருக்கு ஏஆர் முருகதாஸை எல்லாரும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கண்டினியூஸா அடுத்தடுத்து ஃபெயிலியர் கொடுத்ததுனால கொஞ்சம் வருஷம் லிட்ரலி ரேடார் கொள்ளையே இல்லாம காணாம போயிட்டாரு
ஆயிட்டாரு நம்ம ஏஆர் முருகதாஸ். அப்புறம் 4 வருஷம் கழிச்சு திரும்ப டைரக்ஷனுக்கு ரீஎன்ட்ரி பண்றாரு. போன வருஷம் மிட்ல சிவகார்த்திகேயன் கூட மதராசி ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்றாரு. பேரலலா பாலிவுட்ல சல்மான் கான வச்சு சிக்கந்தர ஸ்டார்ட் பண்றாரு. 2 படத்தோட ஷூட்டிங்கும் என்னதான் ஒரே நேரத்துல நடந்தாலும், சிக்கந்தர் சீக்கிரமா முடிஞ்சதுனால, இந்த வருஷம் மார்ச் 31 8க்கு ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏஆர் முருகதாஸோட கம்பேக்கா இந்த படம் இருக்கும்னு எல்லாரும் நம்புனாங்க. ஆனா சிக்கந்தர் படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்த சிலரும் ரொம்ப ஆவரேஜான மூவி தான் அப்படின்னும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்படி இருக்க நிலைமையில இப்ப அவரோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்க படம் தான் மதராசி. செப்டம்பர் 5 ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிக்கந்தரோட ஃபெயிலியர்னால இந்த படத்துக்கு பெருசா ஹோப் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கண்டிப்பா ஏஆர் முருகதாஸ் ஒரு கம்பேக் குடுப்பாரு அப்படின்னு நம்மளும் நம்புவோம். ஒரு காலத்துல மணிரத்னம்க்கு அப்புறமா ஒரு பான் இண்டியன் டைரக்டரா இருந்த ஏஆர் முருகதாஸ் அவரோட பிரைம் ஃபேஸ்ல வந்து அவரோட முக்காவாசி படங்களுக்கு கதை திருட்டு கான்ட்ரோவர்சி இருந்துட்டே இருந்துச்சு. அவர் விஜயகாந்த் கூட பண்ண படம் நந்தகுமார் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரோடது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே விஜயகாந்த் அந்த பர்சனை கூப்பிட்டு தென்னவன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு சான்ஸ் கொடுத்தது. கிறிஸ்டோபர் நோலனோட மொமெண்டோ கதை தான் கஜினி. ஆனா கிறிஸ்டோபர் நோலனுக்கு அவர் எந்த கிரெடிட்ஸுமே கொடுக்கலன்னு பல பேர் சொன்னாங்க. இவ்ளோ ஏன், இது கிறிஸ்டோபர் நோலனே சொன்னதா அனில் கபூரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கேமர்ஸ் இன் தி சிட்டி அப்படிங்கிற ஒரு கேமோட தீமை பேஸ் பண்ணி தான் 7ஆம் அறிவு கதை பண்ணியிருக்காரு அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. கத்தி படத்தோட கதை நயினார் நம்பியோடது அப்படின்னு அவரு பேசாத இன்டர்வியூவே இல்லங்க. அதுக்கப்புறம் அவரு அறம் படத்த எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்புனாங்க. அதே மாதிரி கத்தி படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆன டைம்ல சபா நியூஸ் பேப்பர் டிவியோட 2010 ஆட பார்த்து காப்பி அடிச்சு தான் இத பண்ணியிருக்காங்கன்னு அவங்களும் ஏஆர் முருகதாஸ் மேல கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடரோட அந்த செகண்ட் ஹாஃப்ல பாதி சீக்வென்ஸோ டார்க் நைட்ல இருந்து அப்படியே தூக்கியிருப்பாரு முருகதாஸ். சர்க்கார் ஸ்டோர் இஷ்யூ பத்தி சொல்லவே வேணாம். கோர்ட் வர போய் டைட்டில் கார்டுல கிரெடிட்ஸ் குடுத்தாங்க. இப்படி ஏஆர் முருகதாஸோட சில முக்கியமான படங்களுக்கு அவர் மேல கதை திருட்டு கேஸும் இருக்கு. அதனாலேயே அவரோட டவுன்ஃபால் அப்போ நெறைய பேரு ஏஆர் முருகதாஸ் நல்ல டைரக்டர் தான் சங்கர் மாதிரி. ஆனா ஒரு நல்ல ரைட்டர் இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மீன் டைம்ல ஏஆர் முருகதாஸ் கிட்ட வொர்க் பண்ண பொட்டன்ஷியல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் தனியா படம் பண்ண போனாங்க. அதுல டிமாண்டி காலனி, கோப்ரா எடுத்த அஜய் ஞானமுத்து, அரிமா நம்பி அண்ட் இருமுகன் எடுத்த ஆனந்த் சங்கர், கணிதன் எடுத்த டி.என். சந்தோஷ், அமரன் எடுத்த தேசிங்க பெரியசாமி இப்படி நெறைய பேரு தனியா போய் அவங்க வொர்க்ஸ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு விதத்துல ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு டிராப் அவுட் ஆச்சு. எது எப்படியோ நம்ம விஜய், அஜித், சூர்யாக்கெல்லாம் அவங்க கெரியரோட பீக் படங்கள குடுத்த ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பா மதராசி படம் மூலியமா ஒரு சூப்பரான கம்பேக்க குடுப்பாருன்னு நம்மளும் நம்புவோம். உங்களுக்கு ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்ததுலயே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான படம் என்னங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.